ஏய் என்னைய அடிச்சு போற இர்ரி உனக்கு வைக்கிற ஆப்பு. டேய் நான் தான்டா ஆஃப் கேட்டேன். அதே திரும்ப எதுக்கு அங்க வைக்கிறேன்? நாசமா போறவனே. அது ஆஃப்டா, நீ கேட்டது ஆஃப். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்றேன் இரு. வச்சிருக்கிற ஆப் இல்லடா. ஹலோ, ஹாய், வணக்கம் 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 வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. நீங்க கேட்டிருக்கிறது உங்க ஃபேவரட் ஷோ கடி கண்ணனுடைய ஷோ. காடி 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 காடி. நீங்க யாரு? முல்லையிலிருந்து செங்கல்பட்டு பேசுறீங்களா? ஓபனிங்லயே சூப்பரா கடிச்சோ கடிக்கிறீங்க சார். ஓ அப்படியா சார், நான் உங்களுக்கு தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். லைனே கிடைக்கல. லைன் எப்படிடா கிடைக்கும்? ஐ அம் ட்ரைங் டு யூ டா. என்ன சார், உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. அது பல தண்ணி குடிக்கிறதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷனுங்க. ஐயோ, உடம்ப பாத்துக்கங்க சார். யார் உடம்ப? உங்க உடம்ப தான். ஓ காசை கேளண்டா. மாறா பரதேசி. ஐயோ போன். யார சார் திட்டுறீங்க? ஐயோ அது உங்களே இல்ல மேடம், இங்க கேமராமேன். கேமராமேனா? ரேடியோ ப்ரோகிராம்ல கேமராமேனா? ஐயோ ஐயோ இல்ல மேடம், மேக்கப் பண்ண. என்ன சார் உளறீங்க? ரேடியோல பேசுறதுக்கு மேக்கப் எதுக்கு? இல்ல இல்ல மேடம், டாபர் மேன சொரண்டுது. ஓ அப்படியா? என்ன சார், நீங்க எனக்கு ஃபோன் போட்டு பேசுறீங்க? எப்பயுமே நீங்க தான் எனக்கு கால் போடுவீங்க. ஃபார் எ சேஞ்ச் நாங்க உங்களுக்கு கால் போட்டு சில்ம்சம் பண்ணலாம்னு பாக்குறோம். ஏன்டா? அது வந்து சிறப்பிப்போம் சிறப்பிப்போம். நீங்க எங்களுடைய ரெகுலர் நேயர் இல்லையா? உங்களை நாங்க ஸ்பெஷல் கெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கோம். கெஸ்டாவா? என்னையா? ஆமா மேடம், நாளைக்கு நீங்க எங்க ஸ்டுடியோ வந்து எங்க நேயர்கிட்ட எல்லாம் நீங்க பேசலாம். அப்ப என் வாய்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா கேக்குமா? தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கும். பட் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்பாங்க தான் டவுட். நீங்க ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க சார். என்ன ஜோக்குன்னு? அந்த பேக் அப்படிதான் பேசும். பேசுறா மேடம், உங்க வாய்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கணும்னா நீங்க முதல்ல 1000 ரூபீஸ் டெபாசிட் பண்ணணும். 1000 ரூபீஸா? எதுக்கு? இல்ல மேடம், நீங்க பேசுறதுக்கு ஃப்ரீ. பட் டெலிபோன் பில்ல கட்டணும்ல நாங்க. ஓ அப்படியா? எப்ப சார் கட்டணும்? உடனே கட்டணும். அப்படி நீ கட்ட லேட் ஆயிடுச்சுன்னா உங்களை செலக்ஷன்ல இருந்தே நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஐயோ, இப்பவே கட்டிடுறேன் சார். எங்க வந்து கட்டணும்? நீங்க வர வேணாம், யார்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது? உங்க வீட்லயே பிரில்லியண்டா ஸ்மார்ட்டா கொஞ்சம் அறிவாளித்தனமா இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அப்படி யாரும் இல்ல சார். அப்படி யாரும் இல்லையா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. ஒல்லியா உயரமா தாடி வச்சுக்கின்னு பிச்சைக்கார மாதிரி சொல்ல முடியாத கொடுத்து அனுப்புங்க. எப்படி சார், பார்த்த மாதிரியே சொல்றீங்க? இல்லைங்க, அப்படி இருந்தா அடையாளம் கண்டுபிடிச்சி டக்கு நாங்க பேமெண்ட் வாங்கிடுவோம். அதுக்காக சொல்ல வந்தேங்க. நீங்க சொன்ன அடையாளத்துல எங்க வீட்ல பாலாஜின்னு ஒரு ஆள் இருக்கான் சார். ஓகே ஓகே, அப்ப நான் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. முல்லை முல்லை மறந்துடாதீங்க, 1000 ரூபீஸ் கட்டணும். உங்க வாய்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா கேட்க போது. யூ ஆர் லக்கி கேர்ள் டுமாரோ. கண்டிப்பா கொடுத்து அனுப்புறேன் சார். ஓகே முல்லை. முல்லை, உங்க ஹாபிஸ் எல்லாம் என்ன முல்லை? சாப்பிடுறது. வெரி குட். அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவேன். அதனாலதான் புஷ்டியாக்குற பீட. ஓகே முல்லை. முல்லை, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. உங்களை நேர்ல பார்க்கலாமா? எந்த முல்லை கிட்ட பேசுறான்? ஓகே முல்லை, பை, மீட் யூ. நீங்க அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, நான் கலெக்ட் பண்ணிக்கிறோம். யார்கிட்டடா பேசுற? யார்கிட்ட இல்லையே, யார்கிட்ட இல்லையே. ஐயோ. ஹலோ. என்ன சார் திடீர்னு லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறீங்க? நான் லேடி தான் பேசுறேன். முதல்ல நீங்க யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் செங்கல்பட்டு முல்லை. நான் மல்லி பேசுறேன். அக்கா, நீ எப்பக்கா எஃப்எம்ல வேலைக்கு சேர்ந்த? எங்கடி இருக்க? நான் நம்ம வீட்டுக்கு வெளியில இருந்தா பேசுறேன். சி, முதல்ல உள்ள வா. என்னக்கா நீ எங்க பேசுற? நான் இவ்வளவு நேரம் கடிச்சோ கண்ணன் கூட தான் பேசிட்டு இருந்தேன். என் அறிவாளி தங்கச்சி அப்படி பேசிட்டு இருந்தது இந்த பரதேசி பாலாஜி. அட பண்ணாட, நீதான் என் கூட பேசி 1000 ரூபாய் ஏமாத்தலான்னு பாத்தியா? நல்லா ஏமாந்துருவியா? அதுக்குள்ளேதான் இந்த பரதேசி வந்து கெடுத்து விட்டுச்சு எல்லாத்தையும். என்னடா சொன்ன? பரதேசியா? பாரு, அடிக்கிறவன வச்சுக்க. அப்பா நல்லவளே. ஐயோ, ரொம்ப இஷ்டாங்களா? ரொம்ப இஷ்டாங்களா? படா, உன்னை நம்புறதுக்கு என் பொண்டாட்டி கிட்டே கேட்டிருக்கலாம். அவ கொடுத்துருப்பா. எது செருப்படியா? உனக்கும் உழப்பது போ. கம்னுறா மாமா. ஐயோ பாப்பா. மாமா, நான் ஆண்டி கிட்ட பேசணும். யாரு? என் லவ்வர். காண்டா மிருகத்துக்கு கட் பண்ணின்னு போட்டு விட்ட மாதிரி பண்ண அவனா? அவங்கிட்ட பேசணும்னா நீ நேரா ஜெயிலுக்கு போய் தான் பேசணும். மொபைல்லயும் பேசலாம். பேலன்ஸ் இல்ல மாமா, ரீசார்ஜ் பண்ணனும். ஐயோ, என்கிட்ட சுத்தமா பைசா இல்லையே. என்னைக்கு இருந்திருக்கு? இந்தாங்க 300 ரூபாய் இருக்கு. உடனே ரீசார்ஜ் பண்ணுங்க. நான் ஆண்டி கிட்ட இப்பவே பேசி ஆகணும். ரீசார்ஜ் தானே மாமா, ரீசார்ஜ் மெசேஜ்
மெசேஜ் வருமா? முதல்ல நாங்க வருமா பாருடி. வாடி வாடி வாடி. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். டுடே why are you late? பஸ் கிடைக்கல சார். பஸ் கிடைக்கலனா என்ன? அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு வர வேண்டியது தானே? மயிலாப்பூர்ல இருந்து இங்க வரதுக்கு 250 ரூபாய் கேக்குறானுங்க சார். கட்டையில போறவனுங்க. உடம்போக்குங்க. பொறுக்கிங்க. மா நிறுத்துமா. அனாவசியமா ஆட்டோக்காரனை பத்தி தப்பா பேசாத. அங்கங்க ஒன் வே ஆயிடுச்சு. பெட்ரோல் விலை எவ்வளவு தெரியுமா? அங்க இருந்து வரதுக்கு 250 ரூபாய் கேட்காம பின்ன எவ்வளவு கேட்பான்? என்ன சார் ஆட்டோக்காரரை திட்டினா இவரனோ மீட்டர்ல சூட வச்ச மாதிரி எகுறாரு. எகிற மாட்டாரா பின்ன? அவர் ஆட்டோக்காரர் தாமா. ஆட்டோக்காரனா? என்னமோ டைடல் பார்க்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு. இல்லம்மா, அது பகல்ல என்னோட சாண்டை. டேய் பாலாஜி, சம்மர் சீசன்ல சர்பத் பாட்டில் மாதிரி வந்து நிக்கிறா. கூலா குடிக்கலான்னு பாக்குறேன், கெடுத்து விட்டுறாதடா. சரி சரி சரி, ஓகே ஓகே. ஆமா, அது என்ன கையில ஊசி? பேஷண்ட்டுக்கு தான் சார். அப்படியா? எந்த பேஷண்ட்டுக்கு? உங்களுக்கு தான் சார். எது எனக்கா? எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. கரெக்ட். ஹார்ட் இருந்த இடத்துல தான் இப்ப ஒண்ணுமே இல்லையே. அதான் காலியா இருக்கே. அதுக்கு தான் இந்த ஊசி. ஐயோ டேய் பாலாஜி, சொல்லுடா, என்னடா ஊசி எல்லாம் போட வரா? ஊசி என்னடா போடுறாங்க? ஆபரேஷன் பண்றாங்க. ஆபரேஷன் 2 நாள் கழிச்சு தான். எது ஆபரேஷனா? ஆமா சார், உங்களுக்கு பைபாஸ் பண்ணி பஸ் விட போறீங்களா? கீஞ்ச முக்கா அந்த பஸ்ஸும் வாய்க்குள்ள போயிட்டு போகுது. டேய் பேசாம உண்மையெல்லாம் அந்த நர்ஸ் கிட்ட சொல்லிடலாமா? அது வந்து அவர் என்ன சொல்றது? நான் தான் எக்ஸ்ரே பார்த்தனே. எவ்ளோ பெரிய ஓட்டை. டேய் பாலாஜி, உன்னை யாரா அவ்வளவு பெரிய ஓட்டைய கட் பண்ண சொன்னது? சின்னதா கட் பண்ண வேண்டிய தானடா. வாயை முட்டு வளராம பேசாம இருடா. நீ பர்றா, நீ பாரு. மேடம், நீங்க ஊசி போடுங்க மேடம். போடுங்க போடுங்க போடுங்க. குத்திட்டா குத்திட்டா. ஐயோ டேய், தலை சுருன்னு ஏறுதடா. இவர் ஆப் விட்ட மாதிரி கிர்ருன்னு ஏறுதடா. ஒண்ணுமே புரியலையே. என்னடா தெரியுது? ஐயோ என்ன சார் மயக்கம் போட்டுட்டாரு? ஏமா, நீ தான் ஊசி போட்ட, என்ன கேக்குற? ஆமா, அது என்ன ஊசி? மயக்கம் போட்டுட்டாருனா ஒருவேளை மயக்க ஊசியா இருக்குமோ? மயக்க ஊசியா? கவலைப்படாதீங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாரு. ஒருவேளை கண்ணு முழிக்கலனா? சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிடுங்க. சரிங்க. எது? சும்மா ஜோக் அடிச்சேன் சார். உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அதுக்கு தானே ஊசி போட்டீங்க? நான் உங்க உடம்ப சொன்னேன். ஃப்ரீயா இருக்கும்போது என் ரூமுக்கு வாங்க. இப்பவே ஃப்ரீ தாங்க. ஐயோ, நான் ஃப்ரீயா இருக்கும்போது சொன்னேன். ரூமுக்கு வந்தீங்கன்னா பால், பழம், முட்டை, வைட்டமின் மாத்திரை எல்லாம் தரேன். சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. ஓ, தேங்க்யூடா. ஐயோ 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 ஐயோ. பாலாஜி, உங்க லைஃப்ல ஒரு தேவதை கிராஸ் ஆயிடுச்சுடா. எதுக்கு பால் முட்டை எல்லாம் தராங்கிறா? உடம்ப வேற தேத்த சொல்றா. பாலாஜி, அநேகமா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேசாம இங்கே தங்கிர வெடுத்தா ஜாலி. என்னடா மிஸ்டர் டிஆர்பி, உங்க வியாதிக்கு மருந்து ஊசி எல்லாம் சரிப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அத அந்த நர்ஸ் கிட்ட சொல்லுங்க டாக்டர். அள்ளி அள்ளி குடுக்குறா மாத்திரை. வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏண்டி இன்ஜெக்ஷனை ஏத்துறேன்னு சொன்னாலும் கேட்காம பஞ்சு பட்டு போறா டாக்டர். நோ 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 நோ, இவங்க குடுக்கிற ஊசி மருந்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அட போங்க டாக்டர், இப்பதானே சொன்னீங்க உனக்கு ஊசி மாத்திரை எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. இப்ப என்னடா அவசியம் அப்படின்றீங்க? மிஸ்டர் டிஆர்பி, உங்களுக்கு கொடுக்கிற மருந்து ஊசி இதெல்லாம் உங்களை ஆபரேஷனுக்கு தயார் பண்றோம்னு அர்த்தம். எது எது ஆபரேஷனா? எஸ், உங்க நெஞ்ச ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற ஓட்டை இதயத்தை தூக்கி வெளில போட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு இதயத்தை டியூன் பண்ணி உள்ள செட் பண்ணிடுவேன். டாக்டர், என்ன டாக்டர் இது? பீரோவை திறந்து உள்ள இருக்கிற பழைய துணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டு புது துணி எடுத்து உள்ள சொருகிற மாதிரி அனாவசியமா பேசிருக்கீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். டேய் பாலாஜி, என்னடா பாத்து நிக்கிற? டாக்டர் கிட்ட சொல்லுடா. டேய், நான் சொன்னா கேளு. டாக்டர் நல்லதா சொல்றாரு, பேசாம இருடா நீ. போடா, அப்புறம் என்ன சொல்ல போற? என் நல்லா இருக்கிற உடம்பு கிழிச்சு போடுறது உனக்கு நல்லதா படுதா? டாக்டர், வீணா என்ன ஆபரேஷன் பண்ணி போலீஸ்ல கொலை கேஸ்ல மாட்டிக்காதீங்க. அவர் இது வரைக்கும் 25 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். அதுல 25 பேரை கொலை பண்ணிருக்கேன். இதுவரையிலும் யாரும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, உள்ள தூக்கியும் போடல. ஐயோ,
அப்படின்னா நான் 26. டேய் தண்டசோறு பாலாஜி, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நான் கிளம்புறேன். ஆள விடுறா சாமி. அப்படின்னா என் கேரக்டர் அவ்வளவுதானா? ஆமா, பெரிய தங்கம் ரம்யா கேசன் மூஞ்சி மோராட்டியம் பத்தி பேசாம இருக்கு. எம்மக்கப்பா. பேசினபடி ஃபுல் பேமெண்ட் கொடுக்கல, டாக்டர் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஐயோ, சொன்னா கேளுமா, நீ கேட்ட பேமெண்ட் வாங்கிக்க. ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் ஏன்டா இப்படி இருக்க? வந்த வேலையை முடியலடா, ஒழுங்கா நெட்ரா. ஏன்டா சாவடிக்கிற எப்படி? இல்லன்னா அவன் என்ன கூட்மையை சாவ வச்சிருவானாடா. டேய் உனக்கு ஆபரேஷன் நடக்காம நான் பாத்துக்கிறேன்டா. சத்தியமா? நெசமா? அப்பாடா தப்சண்டா. மிஸ்டர், அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? உண்மையை சொன்னேன். குட். இப்படிதான் பேஷண்ட்ட உண்மையை சொல்லி தைரியத்தை ஏற்படுத்தணும். ஐயோ டாக்டர், அனாவசியமா அடம் பிடிக்காதீங்க டாக்டர். சொன்னா கேளுங்க. எனக்கு ஆபரேஷன் வேணாம். நான் பழைக்க மாட்டேன் டாக்டர். அத நீங்க சொல்லக்கூடாது. உடம்பு என் உடம்பு தானே டாக்டர். நான் தானே சொல்லி ஆகணும். உடம்பு உங்களுதா இருக்கலாம், பட் உங்க சாவ முடிவு பண்ண வேண்டியது நான். ஐயோ எம்ம டாக்டர் வேஷத்துல வந்துக்கிறான். டாக்டர், நான் சாகிறத பத்தி கவலைப்படல டாக்டர். இதோ மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமாக நின்று கொண்டிருக்கிறாளே என் மஞ்சுளா. ஐயே, நான் மஞ்சுளா இல்ல, கோகிலா. ஐயோ வளர்ட்டேனா? ஆமா, கோகிலா. என்ன பொண்டாட்டி பேரையே மாத்தி சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல டாக்டர், டிஆர்பிக்கு நெஞ்சில ஓட்டியா, அதனால ஞாபகம் மருந்து அதிகமா போச்சு டாக்டர். டாக்டர், டாக்டர், நான் என்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல காலடி எடுத்து வச்சேனோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு டாக்டர். நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன். ஷூர் ஷூர். டாக்டர், எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன? என்னோட கடைசி ஆசையை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா டாக்டர்? சொல்லுங்க, ட்ரை பண்றேன். டாக்டர், உங்க கைய கொடுங்க டாக்டர். நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க கோகிலாவை மெயின்டைன் பண்ணிப்பீங்களா டாக்டர்?